பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 28ஆம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். The book of Zechariah chapter 8 verse 16. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, நம்ம செய்ய வேண்டிய காரியம் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னது? அவனவன் பிறனோடு உண்மையை பேசுங்கள், பொய் பேசாதிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம உண்மையை மாத்திரம் நம்ம என்ன செய்யணும்? பேசணும். பிரியமானவர்களே, நம்ம பொய் பேசக்கூடாது. நம்ம சில நேரத்தில் வாய் தவறி அந்த பொய் வருகிறது. இல்லை, சின்ன பொய் தானே, இதில் என்ன தப்பு அப்படிலாம் இல்லை, பொய் தான் இல்லையா? அப்போது உண்மையை பேசுங்கள். கர்த்தர் சொல்கிறாரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவரோடு பேசும்போது உண்மையை மாத்திரம் நம்ம பேச வேண்டும். நமக்கு எது உண்மை, ட்ரூத் எதுன்னு நமக்கு தெரிந்தால் அந்த உண்மையை மாத்திரம் நம்ம பேசணும். அதுக்கு மேலே தெரியலன்னு சொல்லிடலாம். இல்லை, சிலர் பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும் நம்ம தெரிஞ்ச மாதிரி பொய்யை பேசி அப்படி பேசி இப்படி பேசி ஏதோ காரியம் நடக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி பண்ணுறது இல்லை. அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. நமக்கு தெரிந்த உண்மையை நாம் பேச வேண்டும். ஒருவரோடு ஒருவர் பேசும் பொழுது உண்மையை பேசுங்கள். ஆண்டவர் இவ்வளோ தெளிவாக சொல்கிறார்ல. பொய் பேசுவது நல்லதல்ல. சிலருக்கு சின்னதுலேருந்தே பார்த்திங்கன்னா அந்த பொய் பேசுகிறது ஒரு பழக்கம். பேசினாலே, வாயை திறந்தாலே பொய் அப்படின்ற மாதிரி சிலருடைய வாழ்க்கை காணப்படுகிறது. நம்மளை திருத்தி கொள்வது அவசியம். ஏன்னா வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல பொய்யர்கள் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாதான். இப்போ பொய் பேசினா பரலோகத்துக்கு நம்ம வர முடியாதே. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு? ஒருத்தங்களோட பேசும்போது உண்மையை மாத்திரம் பேசணும். ஏன் சிலர் பொய் பேசுகிறார்கள், ஏன் உண்மையை பேச மாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வாயிலிருந்து என்ன வருது? பொய் வருது. ஏன்னா தண்டனைக்கு பயப்படுகிறார்கள். இப்போ தண்டனைக்கு நான் பயப்படுகிறேன், அதனால் ஒரு பொய் பேசுகிறேன், இன்னொரு பொய் பேசுகிறேன், ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், இப்படியே பொய் என்ன செய்யுது? போயிட்டே இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம உண்மையை பேசி தான் ஆகணும்ல. அப்போது ஆண்டவர் சொல்லாரு, நம்ம என்ன பண்ணக்கூடாது? தண்டனைக்கு நம்ம பயப்படக்கூடாது. சரி, நான் தப்பு பண்ணுறேன்னா ஒரு வேளை அதற்கு ஏற்ற தண்டனை எனக்கு கிடைக்க வேண்டியதாக இருந்தால் நம்ம வாங்கி கொள்ளணும். உண்மையை மாத்திரம் நம்ம பேசணும். நம்மலாம் தமிழில் படிக்கும்போது எவ்வளவோ பலவிதமான மாரல் ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல. இந்த உண்மையை குறித்து எவ்வளோ ஸ்டோரிஸ் நம்ம படிச்சிருக்கோம், எவ்வளோ குட்டி கதைகள் நம்ம படிச்சிருக்கிறோம் நம்ம படிக்கிற நாட்களில். அதெல்லாம் நம்மளுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குது இல்லையா? உண்மையை பேசுகிறதுனால தான் ஆண்டவரே அதை சொல்லுகிறார். உண்மையை தான் பேசணும். ஒருவரோடு ஒருவர் நீங்கள் உண்மையை மாத்திரம் பேசுங்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஒரு நாளும் போய் நம்ம வாயில் வரக்கூடாது. நான் பார்த்தேன், நான் அவங்கள இப்படி பார்த்தேன், அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், யாராவது வந்துக்கிட்டு இருந்தா, நான் பக்கத்தில் வந்துட்டேன், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் சொல்லிடுறோம். கொஞ்சம் ஹெசிடேட் கூட பண்ண மாட்டோம். சில நேரத்தில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படி டக்குன்னு போய் அநேகருடைய வாயில் வருகிறது. வேண்டாம் பிரியமானவர்களே, நம்முடைய கேரக்டர், நம்ம ஒருத்தர் நம்மளை பற்றி சொல்லும்போது இவங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு கேட்டால், அவங்கள நம்பவே முடியாது, எது உண்மை எது பொய்னே தெரியாது. இப்படி ஒரு சாட்சி எவ்வளோ மோசமான சாட்சி இல்லை? அவங்ககிட்ட பொய்யே வராது. அவங்க ஒரு நல்ல சிஸ்டர், எப்பவும் உண்மையை தான் பேசுவாங்க அப்படின்றது எவ்வளோ நல்ல சாட்சி. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மகிட்ட அதை எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஒருவர் பேசும்போது உண்மையை பேசுங்கள். ஒருவேளை உண்மையை சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்தால், ஒருத்தர் உங்ககிட்ட கேட்குறாங்க ஒரு காரியம், அது அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், ஆனால் உண்மையை நம்மளால் சொல்ல முடியல, பொய் சொல்ல வேண்டாம், இதை பற்றி எனக்கு பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லலாம்ல. அப்படி நம்ம சொல்லிடலாம் இல்லையா? நோ காமெண்ட்ஸ் சொல்லுவாங்களே, நோ காமெண்ட்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் அபவுட் திஸ், நான் இதை பற்றி பேச விரும்பலை. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்?
உண்மையை நம்ம சொல்லறதுக்கு முடியாத சூழ்நிலையாக இருக்குது, ஆனால் நான் பொய் சொல்ல மாட்டேன், இதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை? அப்போ எவ்வளோ ஏரியாஸில் நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியும் பார்த்தீங்களா? நம்ம நினைக்கிறோம், ஐயோ உண்மை பேசுறதுலாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது. உண்மை பேசுறது கஷ்டமே கிடையாது பிரியமானவர்களே. எல்லாரையும் நீங்கள் ப்ளீஸ் பண்ணணும், எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணணும்னா நம்ம சில நேரத்தில் போய் பேசணும். அப்படியே நம்ம நினைக்கணும். நம்ம ஏன் கர்த்தரை மட்டும்தானே ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கணும். ஆண்டவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? நீ உண்மையை மட்டும்தான் நீ பேசணும். அப்போ அந்த உண்மையை மட்டும் நம்ம பேசுவோம், சரியா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியில்லாமல் அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்ற நியாயம் தீருங்கள். அப்போ நம்ம வீட்டில் சத்தியத்துக்கு நம்ம நியாயம் தீர்க்கணும், சமாதானத்துக்கு ஏற்றதாக நம்முடைய நியாயம் காணப்படணும். ஒருத்தர் எனக்கு கீழே வேலை செய்கிற வேலைக்காரியாக இருக்கலாம், வேலைக்காரனாக இருக்கலாம், நான் நியாயத்தை தான் நான் சொல்ல வேண்டும். அவங்க வேலைக்காரங்க தானே, அவங்களுக்கு யார் இருக்க போகிறா அப்படின்னு நான் அநியாயம் செய்யக்கூடாது, நான் நியாயம் செய்யணும். அது தேவனுடைய பிள்ளைகளை இடத்துல கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோமே, நம்ம வீட்டில் நியாயமான காரியத்தை நம்ம செய்கிறோமா இல்லை அநியாயத்தை செய்கிறோமா? ஆண்டவர் அதை பார்க்கிறாரே. உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். இப்போ நம்ம நியாயம் தீர்க்கிறோம், ஒரு 2 பேர்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க, பிள்ளைங்களே வச்சுக்கோங்க. கரெக்டாக நம்ம என்ன செய்யணும்? நியாயமாக அந்த பிள்ளைங்களை நம்ம நியாயம் தீர்க்கணும். இந்த பிள்ளை எனக்கு பிடிக்கும் அதனால அப்படி கிடையாது. நியாயமானபடி உங்கள் வீட்டாருக்கும் உங்களுடைய கணவன் வீட்டாருக்கும் நியாயம் தீர்க்கிற சூழ்நிலை வரும் பொழுது யார் கரெக்டாக பேசுகிறாங்க, யார் கரெக்டாக நடந்துக்கிறாங்க, நியாயமாக யார் இருக்கிறாங்க, இவங்க என் வீடு நான் விட்டு கொடுக்கக்கூடாது, அப்படி கிடையாது. நியாயமானதை நான் செய்யணும். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். போய் பேசக்கூடாது, உண்மையை பேசணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது, உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். அடுத்த வசனம் கூட வாசித்துடலாம். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள், இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லு. கர்த்தர் வெறுக்கிறது என்னது? ஒருத்தருடைய இருதயத்தில் மற்றவங்களை பற்றி தீங்கு நினைக்கக்கூடாது. நான் இன்னொருத்தருக்கு விரோதமாக, என்னுடைய நெய்பருக்கு விரோதமாக, என்னுடைய ஒர்க்கருக்கு, என்னுடைய ஒர்க்கருக்கு விரோதமாக நான் தீங்கு நினைக்கக்கூடாது. இவங்க இந்த ஆஃபீஸை விட்டு எங்கேயாவது போயிட்டா நல்லா இருக்குமே, அது தீமை தானே. அவங்க வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்தால் நல்லா இருக்குமே, இதெல்லாம் எவ்வளோ மோசமான யோசனை. அப்படி தீங்கு நினைக்க கூடாது. ஆண்டவர் அதை வெறுக்கிறாராம். பொய் ஆணையின் மேல் பிரியப்படக்கூடாது, பொய்யா ஆணையிடக்கூடாது, அதில் பிரியப்படக்கூடாது. அவங்கள பார்த்தேன் நான், இவங்க இந்த ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, இந்த நாள் இவங்க, இந்த டைம் இவங்க இங்கே தான் இருந்தாங்க, நான் பார்த்தேன், பொய்யாக ஆணையிடக்கூடாது. நமக்கு தெரிஞ்சால் ஆமான்னு சொல்லணும், தெரியலனா எனக்கு கரெக்டாக தெரியல, 100% ஷுவர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? இதனால் ஒருத்தர் சிறைச்சாலையோ இல்லை தண்டனைக்கோ போகிறது எவ்வளோ ஒரு கஷ்டம். பொய் ஆணை இடக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிற காரியம். ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? உண்மையை பேசணும்னு எதிர்பார்க்கிறாரு. நம்மளுடைய வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் நியாயம் தீர்க்கணும் அப்படியே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை நாம் செய்யவும், கர்த்தர் வெறுக்கிறத நாம் செய்யாமல் இருக்கவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சகரியா 8:16 நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?